உள்ளதான் சாண்டா கிளாஸ் இருக்காரு, வாங்க மீட் பண்ணலாம். நிறைய கிஃப்ட்ஸா வச்சிருக்காங்க. பயங்கர பில்டப்பா இருக்குது அங்க இருந்து இங்க வரைக்கும். தாண்டிட்டேன். சக்தி வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு அந்த பக்கம் இருக்காங்க, நான் வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு இந்த பக்கம் இருக்கிறேன். காது இரு நானும் தாண்டிக்கிறேன். அட பைத்தியமே. இந்த கோலன்னு போட்டிருக்கோம்ல, நான் ஜெர்மனில வாங்கினேன். அது கொஞ்சம் காஸ்ட்லி, 25 யூரோ. டைம்ல நல்லதான் வாங்கினேன் நான். அதுக்குள்ள அடுத்த டூர்லயே தொலைச்சிட்டேன். எடுத்துட்டு போயிட்டாங்க குள்ளாவ. அழகா இருக்கும்னே நிறைய ஆட்டையே போட்டாங்க போல. நெக்ஸ்ட் டைம் கோலன் போய் வாங்கி தரேன். ஸோ இது வந்து அம்மா அப்பாவுக்கு. லவ் யூ அம்மா அப்பா. இப்போ நாங்கள் வந்துட்டு மிஸ்ஸஸ் சாண்டா கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது சாண்டா கிளாஸோட ஒய்ஃபை பார்க்க போகிறோம். ஆமாம், சாண்டா கிளாஸ் ஒய்ஃப் பாட்டியாக தானே இருப்பாங்க. அவரே தாத்தாவாக தான் இருந்தார். இல்லை அவருக்கு பொண்ணு இன்னும் அவ்வளோ இல்லையா? இப்போ பாட்டி தான் பார்க்க போகிறோம். பியூட்டிலாம் இல்லை. வாங்க. எங்களோட ஹோட்டலை செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் போகிறது சாண்டா கிளாஸ் வில்லேஜ். அங்கே தான் வந்து அஃபீஷியலாக சாண்டா கிளாஸ் வந்து இருக்கிறாரு. ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு போகிறோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நீங்களும் வாங்க, அவரை போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டல்லேயே லாக்கர் இருக்கு. நாங்கள் இன்னையோட செக் அவுட் பண்ணுறனால இதை வந்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸ் வில்லேஜ் போயிட்டு மறுபடியும் வந்து கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். நான் கேட்டேன் லாக்கர் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல பெய்டு இருக்கும். ஃப்ரீ தான், கெஸ்ட்டுக்குலாம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் செக் அவுட் பண்ணதுக்கப்புறமும் நாங்கள் உங்கள் கெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆமாம்மா நீங்கள் கெஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், பழைய காலத்து லிஃப்ட். அட்லீஸ்ட் அந்த மாதிரி மாடல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் அந்த கம்பி வச்ச கேட் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் லாக்கர் ரூமில் வச்சிட்டோம். நமக்குன்னு தனியாக லாக்கெல்லாம் கிடையாது, பட் வந்து வச்சுக்கலாம் நம்ம பேக்கேஜை. ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம். 14,400 2 பேருக்கு 7 யூரோ வருது சாண்டா கிளாஸ் வில்லேஜுக்கு. ஆக்சுவலாக டாக்ஸி கூப்பிட்றது தான் பிளானு. பட் எதுக்கும் சும்மா வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொன்னேன்ல, ஹோட்டலுக்கு வெளியே தான் அப்படியே பஸ் ஸ்டாண்டு. ஓடி வந்து ஒருத்தட்ட கேட்டோம், நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸு இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் இப்போ டாக்ஸி எவ்வளோ இருக்கும்னு தெரில. சாண்டா கிளாஸ் வில்லேஜ் வந்துட்டோம். இப்போ நம்ம நேராக சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்டுட்டு தெம்பா வந்து சாண்டா கிளாஸை போய் மீட் பண்ணலாம். நாங்கள் சாப்பிட வந்தோம் சாண்டா கிளாஸ் வில்லேஜ்குள்ள. நான் சொல்ல கேட்காம இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரெயின்டீர் வாங்கியிருக்கிறாங்க. என்னோட ஃபேவரட்டான ஒரு ஒன் பீஸ்னு ஒரு அனிமி இருக்கு. அதுல வந்து டோனி சாப்பர் அப்படின்னு ஒரு கியூட்டான ரெயின்டீர் இருக்கு. அதை எப்படி சாப்பிட மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. அதை போய் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஃபேமஸான கார்ட்டூன் கேரக்டர்னா டொனால்ட் டக்குன்னு தான் இருக்கு. அதுக்குன்னு டக்கை சாப்பிடாம இருந்திருக்கியா? எனக்கு டொனால்ட் டக் பிடிக்காது. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. டக்கு திம்பேல ஸ்மோக்குடு சொல்லி ருசியா திங்க தெரிஞ்சுல. ஓகே, பட் எனக்கு டொனால்ட் டக் பிடிக்காதுல்ல. அப்பனா எனக்கும் டோனி சாப்பர் பிடிக்காது. அது செம்ம கியூட்டா இருக்கும்ல, அது உங்களுக்கும் பிடிக்கும் தானே? அது பார்க்க தீன் மாதிரி தான் இருக்காது, கரடி குட்டி மாதிரி இருக்கும். என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. A few minutes later. என்னோட ஹேட்டை காணோம். இந்த கோலன்னு போட்டிருக்கோம்ல, நான் ஜெர்மனில வாங்கினேன். அது கொஞ்சம் காஸ்ட்லி, 25 யூரோ. அதுக்கு முன்னாடி வாங்கினதா நான் சும்மா பிரைமா இருக்கு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம்ல நல்லதான் வாங்கினேன் நான். அதுக்குள்ள அடுத்த டூர்லயே தொலைச்சிட்டேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பத்திரமா எடுத்து சொல்லுங்க. எங்க வச்சு ஞாபகமே இல்லை நானே. சுத்தம் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது எதுவுமே. சரி வா, புது ஹேட் வாங்குவோம்னா. சரி, இன்ஃபர்மேஷன் சென்டர் போயிட்டு கேட்போம் சாண்டா கிளாஸ் வில்லேஜ் என்னென்ன இருக்குன்னு. சாண்டா கிளாஸ் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி ஜஸ்ட் டிசம்பர் மட்டும் வந்துட்டு காணா போக மாட்டாராம். த்ரூ அவுட் த இயர் எவ்ரி டே வந்துட்டு இங்க உள்ள அவரோட அஃபிஷியல் ஆஃபீஸ்ல இருப்பாரு. நம்ம எப்போ வேணா வந்து அவரை பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அவர் ஈவினிங் 6 o'clock வரைய தான் இருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம போய் பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். என்னன்னா ஆர்டிக் சர்க்கிள். ஆர்டிக் சர்க்கிள் வந்துட்டு நம்மளோட பூமியில ஈக்வேட்டர்ன்றது நடுவில் ஒரு இமேஜினரி லைன் போகும்ல, பூமியை வந்து பாதியா பிரிக்கிற மாதிரி ஒரு லைன். அதுக்கு மேல நார்த்தன் சைட்ல வந்து ஒரு இமேஜினரி லாட்டிடியூட் போகும். அது வந்துட்டு ஆர்டிக் சர்க்கிள். அது வந்து இங்கதான் இருக்கு. நம்ம வந்து இங்க அதை தாண்டலாம். தாண்டிட்டேன். சக்தி வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு அந்த பக்கம் இருக்காங்க, நான் வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு இந்த பக்கம் இருக்கிறேன். அஃபிஷியலி
we are divided by this one. காது இரு நானும் தாண்டிக்கிறேன். அட பைத்தியமே. அட கிறுக்கா கனவுதான் திறந்துக்கல குரங்கு மாதிரி மேல ஏறுற. சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க ஆர்டிக் சர்க்கிள தாண்டினதுல? ஆர்டிக் சர்க்கிள் வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நான் இது மாதிரி கனவு கூட நினைச்சு பார்க்கல இது மாதிரி நடக்கும்னு. அப்பெல்லாம் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு லைனிங் இருக்கு. அதுக்கு வந்து அந்த ட்ராக்கை வந்து நம்ம மீன்ஸ் கண்ணால பார்க்க முடியாது. நம்ம ஆக்சுவலி படிக்கிறதுக்காகவும் நமக்கு டைமிங்காக தான் அது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, குறிப்பா டைமுக்காகவும் டிஸ்டன்ஸ்க்காகவும் தான் இந்த லைன் கிரியேட் பண்ணது. ஸோ நம்ம வந்து அஃபிஷியலா நார்த் மோஸ்ட் சர்க்கிளுக்கு வந்துட்டோம். அந்த ஆர்டிக் சர்க்கிள்ல ஒரு வெப்கேம் இருக்கு. அந்த வெப்கேம்ல வெளியே இப்போ நான் பேசுறேன் காமிக்குதா, அது வந்து யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு பாருங்க. லைவ் சாண்டா கிளாஸ் ஓடுதா, இதில் நான் இருக்கேன். இப்போ இங்கே நான் கை காமிக்கிறது எல்லாம் வைக்கிறது எல்லாமே ஒரு சின்ன டைம் டிஃப்ரென்ஸ்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இங்க இருக்கோம் நம்ம, தெரியுறோமா வீடியோக்குள்ள? உள்ளதான் சாண்டா கிளாஸ் இருக்காரு, வாங்க மீட் பண்ணலாம். நிறைய கிஃப்ட்ஸா வச்சிருக்காங்க. ஒன்னு எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருவோமா? ஆமா, பயங்கர பில்டப்பா இருக்குது அங்க இருந்து இங்க வரைக்கும். சாண்டா கிளாஸ் எங்கடா போய்கிட்டே இருக்கு. இப்ப படி ஏறணுமா? கூட்டமா இருக்காக இப்படி பண்ணிருக்காங்களோ, கூட்டம் நிறைய. ஓ அதனால இருக்கலாம். மேபி இங்க ஃபுல்லா கியூ இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கோ? நமக்கு கரெக்டான இடத்துக்கு தான் வரோமா? எல்லாரும் சாண்டா கிளாஸ் போட்டோ எடுத்துருக்காங்க. எல்லா செலிபிரிட்டிஸ் அவங்களா? ஆமா, அந்த யார் தெரியுதா? யாரு? ஃபேமஸான செஃப். ஓ ராம்சேயா, கோல்டன் ராம்சேயா. Jestem w Tarnów. Good, very good. How are you? Good, please. Originally from India. Yes. But living in England. You are Santa, yeah. You know everything? Yes. We have a YouTube channel. Can you just get more subscribers? I do my best. I wish good luck. Okay. Good luck. Thank you. Thank Good luck. you. Thank you. See you next Christmas. Yes, sure. Nice to meet you. சாண்டா கிளாஸ பாத்துட்டோம். ஆமா, ரொம்ப அழகா இருந்தாருல. ஆமா, அப்படியே பொலபொலன்னு இருக்காரு. அப்படியே ஃபேஸ் எல்லாம் பார்த்தேன்னா அவ்வளோ இதா இருக்காரு, க்ளோவா இருக்காரு. டேஞ்சஸா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஃபேஸ் செமையா இருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, உள்ள போனோடனே என்ன கேட்டாங்கன்னா, ஸோ யூ கைஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா லிவிங் இன் யூகே அப்படின்னாரு. எனக்கு நான் ஷாக் ஆயிடுச்சு. கேட்டு இப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டேன். சொல்லிட்டு அடுத்தேன், நீங்க சாண்டா உங்களுக்கு தெரியாம எல்லாமே தெரியும். அவரும் போய் ஐஸ் வச்சுட்டேன். ஆமா, ஆக்சுவலா உங்களுக்கு வீடியோ இருக்குல்ல. ஆமா, ஆக்சுவலா வந்து 55 யூரோஸ்க்கு வந்து நம்ம அவர் கூட எடுத்த போட்டோ பிளஸ் அவரை மீட் பண்ண கான்வர்சேஷனோட வந்துட்டு வீடியோ நம்ம வந்து வாங்கிக்கலாம். இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு போட்டோ ஃப்ரேம் வேணும் அப்படின்னா வந்துட்டு 40 யூரோ 40 யூரோஸ் பிரிண்டட் போட்டோ வேணும். பட் வந்து நம்மளே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பவுண்ட்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அந்த கொடுக்குற அந்த ஆன்லைன் டவுன்லோட் வந்து 400 டேஸ்க்கு வந்து அவைலபிள் இருக்கும். ஒரு வருஷம் இருக்கும். இங்க ஆக்சுவலா ஸ்னோமேன் வேர்ல்டு, அதாவது ஸ்னோமேன்லாம் நிறைய செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. பட் என்ட்ரி டிக்கெட் இருக்கு. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 5 யூரோல இருந்து 10 யூரோக்குள்ள இருந்தா உள்ள போலாம். இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 2 பேருக்கா? ஒரு ஆளுக்கு 5 பவுண்ட் இருக்கணும், இல்லைன்னா போக மாட்டேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. டிக்கெட்ஸ் பாத்தியா? டிக்கெட் பூத் க்ளோஸ்ட்னு போட்டிருக்கு. உள்ள போய் பார்க்க சொல்றாங்க. எது? உள்ள போய் பார்க்க சொல்றாங்க. ரேட் பாருங்க பாரு. ஓ, ரேட் போட்டுருக்காங்களா? ஆமா, 29 யூரோஸா ஒரு ஆளுக்கா? ஆமா. பகக்குள்ளையா இருக்க, நான் கொடுக்க மாட்டேன். வேணாம், 29 யூரோஸ் கொடுத்துலாம் வேணாம். நானே செய்யறேன் ஸ்னோமேன். இவங்க என்ன செய்யறது? ஸ்னோமேன் லைஸ்ல பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஸ்னோமேன் அது கிடையாது, அது மட்டும் கிடையாது. அங்க பாரு, விளையாடுற மாதிரி போட்டிருக்காங்க பாரு. இது மாதிரி சறுக்கு விளையாடலாம். ஸ்னோ வேர்ல்டு மாதிரியா? நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும்ல, இது டே ஆக்டிவிட்டி மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் போல.
ஸ்னோல செஞ்ச மேஸு, சறுக்குறது இதெல்லாம் இருக்கு. ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாம். ஓகே, வேணாம். ஸோ ஆனால் அடிஷ்னல் ஃபீக்கு தான் இது சாப்பாடு. சாப்பாடு அப்படியே நல்லா சாப்பிட்டு ஃபுல்லாக தொலைச்சாச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கு என் குள்ளா வேணும். ஆக்சுவலாக என் மைண்ட் ஃபுல்லாக என் குள்ளா மட்டும் தான் இருக்கு. ஜாவோட எடுத்துட்டு போயிட்டாங்க குள்ளாவை. அழகா இருக்கணும்னே யாரையோ ஆட்டையே போட்டாங்க போல. மார்ச் மரம் சுட்டு சாப்பிட்டு இங்க பாருங்க. ஆக்சுவலா நாளைக்கு இதில் நாங்க ரைட் பண்ண போறோம். இன்னைக்கு நாங்க போல. போது பேர் பின்னாடி. வாவ், ஏன்னா ஒரு கொம்பு தான் இருக்கு அதுக்கு. சண்டை போட்டு உடைச்சிருக்கோம். இதுக்கு பாருங்க எவ்வளவு அழகான கொம்பு. இந்த வேண்டியர் பாருங்க, ரெண்டாவது போறதுக்கு. இத பாருங்க, அது பார்த்துட்டு இருக்கோம் தான் சாப்பர். இதை நான் பார்க்காம அதை பார்த்துட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நேரம். ஆக்சுவலாக வந்து நாளைக்கு நாங்கள் வந்து ரெயின்டீர் ரைடு, ஹஸ்கி ரைடு ரெண்டுமே புக் பண்ணியிருக்கோம். அது வந்து அடுத்த எபிசோடில் தான் வரும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் வந்துட்டு மிஸ்ஸஸ் சாண்டா கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது சாண்டா கிளாஸோட ஒய்ஃபை பார்க்க போகிறோம். புதுசாக இருக்குது இதெல்லாமே எங்களுக்கு. ஆமாம், டவுட்டு. அவங்களும் பாதி தானே? ஆமாம், சாண்டா கிளாஸ் ஒய்ஃப் பாட்டியாக தானே இருப்பாங்க. அவரே தாத்தாவாக தான் இருந்தார். இல்லை, அவருக்கு பொண்ணு இன்னும் அவ்வளோ இல்லையா? இவனை கொன்னுடலாமா? இதை நீ அவர்கிட்ட கேட்டுருக்கணும். ஆமா, எதுக்குப்பா அவருக்கு பொண்ணு இருக்கான்னு கேட்டுருக்கீங்க, பையன் இருக்க கூடாதோ? சும்மா போய் போட்டு இருக்கதான் சாண்டா கிளாஸோட பொண்ணுட்ட. ஆமா, சாண்டா கிளாஸ்க்கு அவருக்கு பொண்ணு இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் பேரன் வச்சுலாம் பிறந்திருக்கும். ஐ மீன் ரொம்ப கிராண்ட் சில்ட்ரன் அது மாதிரி நம்ம வயசுல. இவன் திருந்த மாட்டான் எத்தனோடா சொல்றது? கம், லெட்ஸ் கோ. யார் அவங்கள பார்க்கவா? இப்ப பாட்டி தான் பார்க்க போறோம். பியூட்டி எல்லாம் இல்ல, வாங்க. யாருக்கு தெரியும், அந்த பாட்டியும் அழகா இருப்பாங்க, சாண்டா கிளாஸும் அழகா இருக்காரு. ஆனா இதெல்லாம் ஆக்சுவலா வந்து லைனுக்காக தான் இவ்வளவு தூரம் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளவு தூரம் தள்ளி தானே அவங்க போய் பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாம் கியூ நிக்கும்னு நினைக்கிறேன் சீசன் டைம்ல. நாம இப்போ வந்திருக்கிறோம். ஆமா, டிசம்பர் டைம்ல மேபி இங்கெல்லாம் ரொம்ப லைன் நிக்கலாம். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ரொபேனி ஃபின்லாந்து வரீங்க அப்படின்னா நீங்க டிசம்பர்ல வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நீங்க அதோட அப்படியே பாதியை குறைச்சிடலாம் நீங்க ஜான் இல்ல ஃபெப்ல வந்தீங்கன்னா. ஆக்சுவலா மிஸ்ஸஸ் சாண்டா கிளாஸை பார்த்துட்டோம். ஆனா வந்து அவங்க ரொம்ப குவைட்டா அமைதியா உட்காந்து அந்த நிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா 2-3 கான்வர்சேஷன். அதுக்கு வந்துட்டு 5 யூரோ ஒரு ஆளுக்கு. நிறைய பேர் போய் கேட்டாங்க, விசாரிச்சுட்டு திரும்பி போயிட்டாங்க. பட் வந்து எங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால போய் பார்த்தோம். நம்ம எப்பயாவது இந்த மாதிரி வர்றப்போ வந்துட்டு அந்த 5 யூரோக்காக பார்த்துட்டு பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஒரு போட்டோ எடுத்தோம், பிளஸ் வீடியோ இருந்தது. பட் அது எங்களுக்கு வீடியோ வேணாம்னு சொல்லிட்டோம். போட்டோ மட்டும் 20 யூரோஸ். அது மட்டும் நாங்கள் டிஜிட்டலா டவுன்லோட் பண்ணிட்டோம். அவங்க கூட கொஞ்சம் போரிங் கான்வர்சேஷன் தான். அவர் மாதிரி தேஜஸா இல்ல, அவங்க மெதுவா அமைதியா உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து அவங்க நம்ம ஊர் பழைய பாட்டி மாதிரி கதை பேசிட்டு இருக்காங்க. அது என்ன இது என்ன கேள்வி கேட்பாங்கல்ல, ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பொழுது போகாதுங்க. கம்மியான ஆட்கள் தான் வராங்க அவங்கள பார்க்க. ரொம்ப கம்மியா தான் பார்க்க வராங்க. சாண்டா கிளாஸ் பாக்குறதுக்கு கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க, ஏன்னா அவர் பாக்குறதுக்கு ஃப்ரீ. குழந்தைங்களும் அவர் தான் பார்க்கணும் விரும்புறாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு காசுன்னு தெரிஞ்சதும் நிறைய பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் போய் பாக்குறாங்க. இத பாருங்களேன், அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. இது என்ன பண்ணணும், தொங்க விடணுமா இல்ல கட்டணுமா? கட்டணும். கட்டணுமா? ஆமா, நம்ம ஊர்ல அந்த கட்டுவாங்கல்ல ஸ்கார்ஃப் மாதிரி. எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். நல்லா இருக்கா இல்லையா? காமெடியா இருக்குன்னு பண்ணலாம். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய சவுனியர் ஷாப் போனோம், பட் இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3D மாதிரி இருக்கா, எல்லாமே 3D அண்ட் ஆல்சோ நார்தர்ன் லைட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் தான் நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கல, இதையாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது வாங்கிட்டோம். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சாண்டா கிளாஸ் வில்லேஜ்ல இருந்து நம்ம ஊருக்கு லெட்டர் அனுப்பலாம். இந்த மாதிரி சாண்டா கிளாஸ் இமேஜ் போட்ட ஒரு போஸ்ட் கார்டு வாங்கிட்டேன். இதெல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் லெட்டர் எழுத போறேன். நம்ம ஊருக்கு இந்த லெட்டர் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாம்ப் போட்டணும். இனிமே அட்ரஸ் எழுத போறேன், யாருக்கும் காமிக்க மாட்டேன்.
ஸோ இங்கே வந்து 2 போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு போகும். இப்போ தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து இதை சென்ட் பண்ணுவாங்க. பட் வந்து நமக்கு இப்போவே போகணும். ஸோ இது வந்து அம்மா அப்பாவுக்கு. லவ் யூ அம்மா அப்பா. ஆக்சுவலாக எனக்கு டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக முடிஞ்சது. உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக் ட்ராவல் ஈஸி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் யூகேல இருக்கிறோம். பட் வந்து நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணுவோம். ஃபின்லாண்ட் சீரீஸில் இதான் நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ இனிமேவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே எங்கள் சேனலில் வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக பாருங்கள். பாய்.